சிலப்பதிகாரம் குறித்தும் அதில் மதுரையை சுற்றி நடந்த விஷயங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். மதுரை முழுவதும் கண்ணகி வந்து போனதற்கான நீதியை நிலைநாட்டி இருப்பதற்கான அப்ப இங்க ஊர் இருந்துச்சா இல்லையான்றதை விட ஊருக்கு சும்மா நான் கண்ணகின்னு அறிமுகப்படுத்திடல, எவ்வளோத்தையும் சொல்றா. சொன்ன உடனே அரசனுக்கு ஒரு தெம்பு வந்துடுது, அப்படியே தோலை குலுக்கி கொண்டு சொல்லுறான். அப்படியே இலக்கியம் தெரிக்குது, கூடவே அரசியலும் தெரிக்குது. சிலப்பதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் 3 உண்மைகள் இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சிலப்பதிகாரம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலான் இருக்கோம். சிலப்பதிகாரம் மதுரைக்கான ஒரு தொடர்பு. சிலப்பதிகாரத்தோட ஒரு முக்கியமான இடம் வந்து மதுரையில் தான் வந்து தொடுது. சிலப்பதிகாரத்துடைய கிளைமேக்ஸ்னு அதை பார்க்க முடியுது. பட் ஆனால் அதோடைய கோர், அது சொல்ல வரக்கூடிய விஷயம், அது வந்து எதுக்காக அந்த கதை நகருது, அது எல்லாமே வந்து மதுரையை மையப்படுத்தி வருது. ஸோ மதுரை டைம்ஸில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசலான் இருக்கோம். நீங்கள் குறிப்பாக சிலப்பதிகாரம் குறித்தும் அதில் மதுரையை சுற்றி நடந்த விஷயங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். சிலம்பு முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடிய காப்பியம், எளிய மனிதர்களை பாட்டுடை தலைவனாகவும் பாட்டுடை தலைவியாகவும் வைத்து பாடப்பட்ட காப்பியம், 3 உண்மைகளை சொல்லக்கூடிய காப்பியம், உலகோங்கிய திருமாமணி பத்தினி தெய்வம் கண்ணகி பற்றிய காப்பியம் என்று நிறைய அடைமொழி அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் முடியுடை மூவேந்தர்களை பற்றி இந்த காப்பியம் பேசினாலும் சிலப்பதிகார மொத்த பொருண்மை என்பது பாண்டிய நெடுஞ்செழியனை வீழ்த்தி நீதியை நிலைநாட்டுவது. கிட்டத்தட்ட இந்த கதைக்கு ஆயுள் வந்து 2500 வருஷத்துக்கு மேலே குறைஞ்சபட்சம் இருக்கும், 2500 வருஷங்களுக்கு மேலே இருக்கும். எழுத்து வடிவமாக 4ஆம் நூற்றாண்டில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரும் பாண்டிய பெரும்பேரரசு இருந்தது. பாண்டிய பேரரசு எதுவும், பாண்டிய அரசர்கள் யாரும் இந்த கதை வந்து எங்களுடைய வம்சத்தை இழிவுபடுத்துகிறது, நாங்கள் நீதி தவறணும்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்படிங்கிறது தான் இந்த கதை எவ்வளோ தூரத்துக்கு நடக்கலைங்கிறத பற்றின உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். பூம்புகாரில் பிறக்கிறாங்க, மதுரைக்கு வர்றாங்க, அங்கேருந்து திருப்பி கேரள சேர தலைநகரம் வஞ்சிக்கு போகிறாங்க. ஆனால் மதுரையில் தான் அவள் கடைசியாக ஏந்திய சிலம்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற கடச்சன் எந்தன்ற ஒரு ஊர் இருக்குது. கோவலன் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கதையில் வருகின்ற கோவலன் பொட்டல் என்ற பகுதியும் மதுரை அவனியாபுரம் திருப்பரன்ற பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கண்ணகி வந்து தலைவரி கோலமாக கிழக்கு பகுதியில் நுழைந்து மேற்கு வாசலில் கண்ணீரும் கம்பளையுமாக வெளியேறினாள் என்று சொல்வதனால்தான் பெரும்பான்மையான பெருங்கோயில்களில் மேற்கு வாயில் வழியாக கோயிலுக்குள்ளே நுழைய மாட்டாங்க. அது மீனாட்சி அம்மன் கோயிலையும் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இன்றும் பெருமளவு இருக்குது. இன்றைக்கி அது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆனாலும் எல்லா பக்கம் வந்து போகிறாங்களே தவிர மேற்கு பகுதியில் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதே போல் கண்ணகியுடைய கால் சிலம்பு, பொன்னால் ஆகிய சிலம்பு, அந்த சிலம்பு தன் கணவனை இழக்க காரணமாக இருந்தது. அதனால் ஒரு நகரமே பற்றி இருந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் இன்று வரை காலில் தங்கம் அணிய மாட்டாங்க. அதுவும் கண்ணகியுடைய காரணமாகத்தான். தலை விரிச்சான் சந்துன்னு ஒரு சந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது அவள் தலையை விரித்து போட்டுட்டு வந்த சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மதுரை மக்களுக்கும் இந்த பத்தினி தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருப்பு தெய்வமாகிய இந்த கண்ணகிக்குமான தொடர்பு என்பது இலக்கிய பரப்பை தாண்டி நிஜ அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது நிலப்பகுதியாக இருக்கட்டும், நீதி வழங்குகிற முறைமையாக இருக்கட்டும், அது இன்னும் ஏகப்பட்ட தளங்களில், அரசியல் தளங்களில் கண்ணகி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு திரு உருவாக இங்கே மதுரையில் பார்க்கப்படுது. கண்ணகி வந்து மதுரையை எரிச்சதாக சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ எந்தெந்த இடங்கள்லாம் எரிபட்டுச்சு அதை பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தலைவரிச்சு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, எந்த இடங்கள்லாம் எரிந்ததாக வந்து பார்க்கப்படுது, அதெல்லாம் உண்மை தானா? இல்லை, அது உண்மையாக பொய்யான்னு நம்மளால அகழ்வாராய்ச்சிக்கெல்லாம் போய் அதை நிரூபிக்க முடியாது. காப்பியத்தில் வரக்கூடிய கதையில் கண்ணகி மதுரையை எரிக்கிறான். கண்ணகி மதுரையை எரிக்கும் பொழுது மதுராபதி என்று சொல்லப்படுகின்ற அன்றைக்கு மதுரையின் தெய்வம் வந்து எல்லாத்தையும் எரிச்சிடாதன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சில இடங்களில் அவள் விதி விலக்கும் கொடுக்குறான். ஊரெரித்த கண்ணகி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்தில் அரண்மனை என்பது தான் ஊர் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் அன்று அங்கே இருந்தது.
அப்போ அரண்மனையை சாய்த்தாளா, இல்லை ஊரையே பற்றி எரிய வைத்தாளா, அல்லது அரசனை சாய்த்தது தான்? ஏன்னா அன்னைக்கு வந்து நிலப்பிரபுத்துவ அரசு பேரரசு காலகட்டத்தில் அரசன் என்பவன் தான் நாடு, அரசன் என்பவன் தான் ஊர். அப்போ அரசனை சாய்த்து விட்டனா ஊர் செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் கண்ணகி எரித்து அந்த எரிக்க முற்படும் பொழுது அக்னி தேவன் என்று சொல்லப்படுகின்ற தீத்தெய்வம் அங்கு வருகிறது. தீத்தெய்வம் வந்து இந்த மதுரை ஏற்கனவே எரிய வேண்டிய சாபம் ஒன்று இருக்கிறது, நான் யாரை எரிக்க என்று அது கேட்கிறது. அப்போ இது கூட புராண கதைகளும் ஏற்கனவே வந்து இது நியமிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டதுன்ற சொல்கிற சம்பவங்களும் அந்த கதைகள் ஊடாவே அங்கே வந்து வருது. ஆனால் கண்ணகி ஒரு அரண்மனையை எரித்து நாசப்படுத்தினாள் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வந்து இதில் புரிஞ்சுக்க முடியும். கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், ஈமக்கடன் செய்ய முடியாதவர்கள், முதியவர்கள், இந்த மாதிரி ஒரு 7 பேர்த்துக்கு அவள் விதிவிலக்கு கொடுக்குறான். அப்போ கண்டிப்பாக ஊரை மட்டும், ஒரு அரண்மனை மட்டும் எரிச்சிருந்தா இந்த விதிவிலக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு கிடையாது. அப்போ மதுரை முழுவதும் எரிக்கப்பட்டிருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, மதுரைனா நீ இவ்வளோ பெரிய பரந்த நிலப்பரப்புன்னு. அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கும்? அரண்மனைக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஒரு ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? பேரரசு அப்படிங்கிறதே ஒரு சின்ன விஷயம்தான். பரந்த நிலப்பரப்பில் மக்கள் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. சுதந்திர இந்தியாவிலேயே 30 கோடி மக்கள் தான். அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னால் மதுரைங்கிற ஒரு ஊர்லேயே 50,000 பேர் கூட இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. அப்போ அவங்களில் ஒரு சிறிய பரப்பில் தான் அது நடந்திருக்கணும். எரிக்கப்பட்டதுக்கான சாட்சியங்கள்லாம் அங்கே கிடையாது. நம்ம இது எரிக்கப்பட்டதா இல்லையான்னு நம்ம சாட்சி அப்படிங்கிறது போகிறத விட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எதற்காக எரிக்கப்பட்ட கதை வந்ததுங்கிறதா மிக முக்கியம். கணவன் கள்வன் என்று குற்றம் சாட்டப்படுகிறான். முறையான விசாரணை செய்யப்படாமல் கொலு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடித்து வைக்கப்பட்டு கொலைக்களப்படுகிறான் கோவலன். அதை எதிர்த்து கண்ணகி தன் கணவன் கள்வன் அல்லன் என்று அரசை எதிர்த்து நிரூபிக்கிறான். இதுதான் முக்கியம். இங்கே அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த கொலைக்களக்காதையில் மதுரை காண்டத்தில் வருது. கண்ணகி வர்றா, வந்து உன்னுடைய அரசன்ட்ட போய் சொல்லு, ஒரு பெண் கையில் சிரம்போடு வந்திருக்கான்னு போய் சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் போய் சொல்கிறான், வாயில் காப்போன் அரசனிடம், வாழியங்கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, செழிய வாழி, பாண்டிய வாழி, பழியொடு படரா பஞ்சவ வாழி. பாண்டியனே நீ வாழ்வாயாக, பாண்டிய நெடுஞ்செழியனே நீ வாழ்வாயாக, பொதிகை மலையின் தலைவனே நீ வாழ்வாயாக. இதெல்லாம் சாதாரணமான வாழ்த்து. பின்னாடி சொல்கிறான், பழியோடு படரா பஞ்சவ வாழி, இதுவரைக்கும் பழிச்சொல் என்று ஒன்று படராத அண்டாத பஞ்சவனே, தலைவனே, நிலத்தலைவனே நீ வாழ்வாயாகன்னு சொல்கிறான். ஏன்னா பின்னாலே குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. அதான் இளங்கோடிகளுடைய முன்னறிவித்தல். உள்ளே போய் சொல்கிறான். அப்போ வரும்பொழுது கண்ணகிக்கும் அவளுக்குமான மன்னனுக்குமான ஒரு கடும் சொற்போர் நிகழுது. 2 பேரும் தன்னுடைய நியாயங்களை முன்வைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ யாருன்னு கேட்குறான். நீர்வார் கண்ணே யாரையோ நீ அப்படின்னு கேட்குறான். இப்போ எடுத்தோன்னு என்ன சொல்கிறான்னா, தேராமன்னா செப்புவதுடையன், எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல்லொரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும், நாவிற்கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி நெஞ்சு உகுநீர் நெஞ்சு சுட, தாம் தம் மரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார். நான் ஒன்ன மாதிரி ஒரு ஊர்லேருந்து வரல, பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்கால் இட்டு கொன்ற ஒரு மன்னன் வாழ்ந்த ஊர், புறாவுக்காக தன் சதையை ஈந்த ஒரு மன்னன் வாழ்ந்த ஊர் தான் என்னுடைய ஊர். அந்த ஊர்லேயும் மாசாத்துவான்கிற ஒரு பெரிய வணிகன் இருந்தான். அவன் வீட்டுக்கு வாழப்போன பெண்ணு நான். அங்கேருந்து எங்களுடைய ஊழ்வினின் காரணமாக நாங்கள் இங்கே ஊருக்கு துரத்தப்பட்டோம். இங்கே வந்து சூழ்நிலை காரணமாக உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. எடுத்தோடனே சும்மா நான் கண்ணகின்னு அறிமுகப்படுத்திடல, எவ்வளோத்தையும் சொல்கிறா. சொன்ன உடனே அரசனுக்கு ஒரு தெம்பு வந்துடுது. அப்படியே தோலை குலுக்கி கொண்டு சொல்லுறான், கண்ணகியா, கோவலன் மனைவி கண்ணகியா, கல்வனை கோரல் கடுங்கோல் என்றுன்னு சொல்கிறான். அதாவது தமிழகத்து நீதி என்பது திருடர்களை விட்டு வைக்காது என்பது உனக்கு தெரியும் தானே. உன் கணவன் கல்வன், அதனால் நாங்கள் கொண்டுட்டோம். அது வந்து கடுங்கோரல் அன்று, வெல்வேல் கொற்றம், என்னுடைய கொற்றம் அதுன்னு சொல்கிறான். இப்போ பதிலுக்கு சொல்கிறா, என் கணவன் கல்வன் அல்ல, அவனை கல்வன் என்று குற்றம் சாட்டி நீங்கள் தான் கல்வர்கள். இந்த நெஞ்சுரம் என்பது
சிலப்பதிகாரத்துடைய மையப்பகுதி. நம்ம இன்றைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் எடுத்து கூட நீங்கள் வழக்கு போடுறதுக்கு கஷ்டப்படணும். ஆனால் அன்னைக்கு மன்னராட்சி முறையில் மன்னன் வைத்தது தான் எல்லாம். மன்னனுடைய வாசகங்கள் தான் அரச கட்டளை. அரச கட்டளை தான் சட்டம். அரசனுடைய விருப்பம் தான் எல்லாம் என்ற அந்த காலத்தில் போய் மன்னனை நேர்கொண்டு கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக கூறாக விவாதிக்கிறாள். விவாதித்த என்ன முடிவுக்கு வரானா, என் கணவன் கல்வன் இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவில் நிரூபிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போனால் எத்தனை வருஷம் ஆகும்? ஆனால் அன்னைக்கு சொல்கிறா, நற்றிடம் படரா கொற்கை வேந்தே என் கார் சிலம்பு மணியுடைய அரியே. என் கார் சிலம்புக்குள்ள மணி இருக்குது. யாமுடை சிலம்பு முத்துடை அரியன்னு அவன் சொல்கிறான் பதிலுக்கு. தருகன தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி கார்ச்சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. அப்படியே இலக்கியம் தெரிக்குது, கூடவே அரசியலும் தெரிக்குது. அவள் உடைச்ச உடனே அந்த மணி அவன் வாயில் போய் தெரிச்சு, இதான் பாடுறா, நீ செய்தது முறையற்ற விசாரணை, நீ பண்ணது முறையான செயல் கிடையாது, நீ நீதி வழங்கவில்லை சொன்ன உடனே மன்னன் பயந்து போயிடுறான். பயந்து போய் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள்னு செத்து போகிறான். ஆனால் பத்தினி தெய்வமாகிய கண்ணகி, வீறு கொண்டு எழுந்த கண்ணகி அதோடு தன் கோபத்தை தனித்து கொண்டால் இல்லை. அவள் திரும்பவும் நீ செத்துட்ட பரவாயில்ல, ஏன்னா நீ தப்பு பண்ணியிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய இந்த ஊரே எரிய கடவுதுன்ற முடிவுக்கு வர்றான். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தன் கணவனை பழி கொடுத்தால் அதனால் அவள் சீற்றம் கொன்றாள்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சிலப்பதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்த ஒரு ஏத்துவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் 3 உண்மைகள் இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, காவுந்தியடிகளோட கோவலனும் கண்ணகியும் மதுரை பதிக்கு வரும் பொழுது அங்கே காட்டுவாழ் மக்கள்கிட்ட அடைக்கலம் புகுறாங்க. அங்கே சாலினி என்ற ஒரு பெண் மீது கொற்றவை வந்து சாமி ஆடுறாங்க. சாமி ஆடி நீயே கண்ணகி நீயே காளின்னு அந்த பொண்ணு பாட்டு பாடுது. அப்போ என்னென்னா, இது பாலை நிலத்து மக்களும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. நல்லா தெரிஞ்சால் தெரியும் உங்களுக்கு. பாலை நிலம் என்பது திருட்டை, சூறையாடுதலை, வழிப்பறியை தொழிலாக கொண்ட ஒரு நிலம். இப்போ பாலை நில மக்களுடைய தொழில் என்பது வழிப்பறி செய்தல். மருத நிலம் என்பது வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம். அப்போ மருத நிலத்தில் திருட்டு, கொலை குற்றம். ஆனால் பாலை நிலத்து மக்களுக்கு அது அன்றாட வாழ்வியல் பிரச்சனை. அப்போ இந்த ஒட்டுமொத்த சிலப்பதிகார கதையை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாலை நிலத்து வறியவர்களுக்கும் மருத நிலத்து நகரத்து வாழ் நாகரிகம் அடைந்த உளுகுடி மக்களாகிய நிலக்கிழார்களுக்குமான மோதல். அதில் கண்ணகி திருட்டுக்கு தண்டனை கொலையா என்று கேட்கிறாள் என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் திருட்டுக்கு கொலை தண்டனை விதிக்கக்கூடிய பல அரபு நாடுகள் இன்னும் இருக்குது. இங்கேயுமே தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போதே சொல்லுவாங்க, டேய் தம்பி, எந்த கேஸ் வேணாலும் உள்ளே போயிடறா, திருட்டு கேஸ் மட்டும் உள்ளே போயிடாதரா, அடி கொண்டுருவாங்க. இது இங்கே ஒரு வழக்கமான ஒரு பேசு போகிறோம். அப்போ திருடக்கூடாதுன்னு சொல்கிறத விட திருட்டுக்கு தண்டனை இங்கே கடுமையாக இருக்குது. அப்போ அந்த திருட்டுக்கு இவ்வளோ பெரிய கொலை தண்டனையா அப்படின்னு கேட்பதற்கு எழுந்த ஒரு காப்பியமாகத்தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ கண்ணகியோடைய நீதி என்பது, முறைமை என்பது தன் கணவனுக்காக மட்டும் நிற்கலை. ஒருவேளை அவன் சிலம்பை திருடி இருந்தால் கூட அதுக்கு கொலையா தண்டனைன்னு கேட்குறான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அஜித்தோடைய படுகொலைக்கு 9.5 பவுன் நகை காணாமல் போச்சுன்னு சொன்னால், யாரோ ஒரு பெண்ணு வந்து குற்றம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவனை அடித்து கொள்ளுவோங்கிற நிலைமைக்கு இன்றைக்கும் இருக்குது. இந்த கதை தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊரில் திருட்டுக்கு சன்மானம் அல்லது தண்டனை, பாவ திருட்டு என்பது கொலைக்கு உரிய குற்றமா என்று அங்கு விவாதித்திருக்காங்க. ஸோ அப்போ சிலப்பதிகாரத்துடைய மையக்கரு என்பதே, அரசன் தவறு செய்தாலும் ஒரு சாமானிய மனிதர்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்க முடியும். அரசனை சாய்த்தல் என்பது அந்த நீதி முறைமையாக அந்த அமைப்பை சாய்த்தல் என்று தான் பொருள்படும். அப்போ இங்கே ஊர் இருந்துச்சுதா இல்லையான்றதை விட, ஊருக்கு நிர்மாணித்ததற்கு தலைவனாகிய, ஊர் நிர்மாணத்திற்கு தலைவனாக இருந்த அரசன், அவனுக்கு ஒரு தீக்கணாவை கண்டு தன் சிலம்பு காணாமல் போன குழப்பத்தில், அப்போ சொந்த விஷயத்தினால தான் அவன் குழம்பி போயிருக்கான் அப்படின்னு ஒரு நியாயம் அங்கே சொல்லப்படுது. பொற்கொள்ளனும் தவறு செய்தான் அப்படின்னு அந்த கதையில் வருது.
யார் என்ன தவறு செய்திருந்தாலும், அரசி உளறி இருந்தாலும், பொற்கொல்லன் தவறு செய்திருந்தாலும் முறையான விசாரணை நடத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. அந்த நீதி முறைமை தவறிய, விசாரணை நெறி தவறிய மன்னனை கூண்டோடு அழிக்கிறாள் கண்ணகி. இதுதான் அதோடைய மையப்பொருள். ஆனால் பின்னால் அந்த பாண்டிய வம்சம் என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1000 பொற்கொள்ளர்களை கொன்று கண்ணகி மீதான கண்ணகிக்கு அளிக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு பரிகாரம் தேடினார்கள் என்று திரும்பவும் ஒரு கதை சொல்லப்படுது. கண்ணகி எதற்கு போராடினாலோ அதற்கு எதிர் திசையில் திரும்பவும் அந்த கதை கட்டமைக்கப்படுது. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வரைக்கும் நீதி என்பது எட்டாக்கனியாக சாமானியர்களுக்கு இருக்கிறது. அந்த நீதியை பற்றிய ஒரு கற்பனை தான் கண்ணகிங்கிற திருவுரு. அப்போ கண்ணகியின் பெருமதி என்பது கற்பு விஷயம் அல்ல. கண்ணகியின் பெருமதி என்பது ஊழ்வினை அல்ல. கண்ணகியின் பெருமதி என்பது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு போதிக்கிறது கிடையாது. தவறு செய்தால் அரசனே என்றாலும் துணிந்து நிற்க வேண்டும். இந்த மாதிரியான சின்ன சின்ன குற்றங்களுக்கு அரசு கொலை செய்யக்கூடாது. ஏன்னா வள்ளுவம் சொல்லுது, கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர்னு சொல்லுது. அரசன் கொலை செய்ய உரிமை பெற்றவன், அரசன் கொலை செய்ய அதிகாரம் பெற்றவன். இது ராமாயணத்தில் நிலைநிறுத்தப்படுது. எங்க கிமுல வந்த திருக்குறள், கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் வந்த கம்பராமாயணம் ரெண்டுலையுமே வாலி வதைப்படத்தில் அதான் சொல்லப்படுது. வாலி எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் ராமன் மறைந்து நின்று வாலியை கொள்கிறான். வாலி என்னென்னமோ நியாயம் சொல்லுது. எந்த நியாயம் சொன்னாலும் கடைசியாக வாலி ராமனிடம் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. உண்மையிலேயே வாலிதான் மன்னிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் வாலி எங்கு மன்னிப்பு கேட்டது? அதன் வழியாக கம்பரோ வால்மீகியோ எழுதும்போது ஆமாம், வாலி ஏதோ தவறு செய்தான், அதனால் ராமன் கொன்றான் என்று கதையை எழுதியிருக்க முடியும். அவங்க அப்படி எழுதலை. ஏன்னா நீ தப்பு பண்ணியோ சரி பண்ணுறியோ, அரசனுக்கு உன்னை கொல்லுவதற்கு அதிகாரம் இருக்குங்கிறத அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. எங்கே வடநாட்டிலிருந்து எழுந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கம்பராமாயணத்துலேயும் அதுதான், சிலப்பதிகாரத்துக்கு முன்னால் எழுந்த திருக்குறள்லையும் அந்த கதை தான் இருக்குது. ஆனால் நடுவில் வந்த சிலப்பதிகாரம் மரண தண்டனை அளிப்பதற்கு அரசனுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று வலுவாக உரத்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. அப்போ இது ஒரு அரசனுடைய நீதி தவறிய முறைமை மட்டும் கேட்கவில்லை, அரசனுக்கு கொல்லுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியும் இந்த சிலப்பதிகாரம் பேசியிருக்கு. அந்த சிலப்பதிகாரங்கள் தான் மதுரை தெருக்களில் பார்த்தீங்கன்னா, அந்த மதுராபதி யாராக வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற மீனாட்சியாகவும் இருக்கலாம், இல்லை வழக்கொழிந்து போன வேறு ஏதோ ஒரு தெய்வமாகவும் அது இருக்கலாம். ஆக 4 மாட வீதிகளிலும் கண்ணகி நடந்ததாக கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஏற்றாற் போல மதுரை உண்மையிலேயே பல அரசியல் நிகழ்வுகளுக்கு கால்கோலிட்ட ஒரு மண்ணாக இன்று வரைக்கும் இருக்கிறது. அது இங்கே ஒரு 2000 வருஷ தொடர்ச்சியாக கூட அது அதோடைய, ஏன்னா ஒரு நிலத்துடைய பண்பாடு மாற்றம் கலாச்சாரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீதியை தொடர்ச்சியாக தான் அது போகும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக அது சம்மந்தமாக தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்போ கண்ணகி கதைங்கிறது மதுரையோடு பின்னி பிணைந்தது. கேரளாவில் கொடுங்கல்லூர் பகவதி கோயிலில் இன்னும் வெளிச்சப்பாட்டில் என்ன தான் தாம் தூம்னு ஒரு கோலாகலமாக நடந்தாலும், கேரளா முழுவதும் பௌர்ணமி பொங்கல் வச்சுருந்தா கூட கண்ணகிக்கு என்று ஒரு பெரிய விழா மதுரையில் இல்லை. ஆனால் கண்ணகி இல்லைன்னா மதுரையே இல்லைங்கிற அளவுக்கு கண்ணகி நீக்கமர எல்லா ஒரு வீடுகள்லையும் நிறைந்திருக்கிறார். மதுரையில் வடக்கோபுர வாசல் பக்கத்தில் செல்லத்தம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த செல்லத்தம்மன் கோயில் நத்திங் பட்டு அது கண்ணகி கோயில் தான் சொல்லுவாங்க. கையில் ஒரு சிலம்பு வச்சுருக்கு அந்த சாமின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதை தான். அப்போ மதுரை முழுவதும் கண்ணகி போனதற்கான நீதியை நிலைநாட்டி இருப்பதற்கான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ கண்ணகியின் வழியாக மதுரை மண்ணிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டியது, இது நீதி தவறிய ஒன்றை எதிர்த்து பேசிய மண். எளிய மனிதர்களும் தங்கள் உரிமைக்காக அரசனையே எதிர்த்து போரிட்ட சண்டை போட்ட மண் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன்.